கை கட்டுறது பாக்கெட் இல்லையே எந்த கணக்கு நடாது. ஐயே இந்தா உன் பணம் எனக்கு எதுக்கு? நீ எடுத்துக்கோடா. சித்தப்பாக்கு ஜலத்துக்கு மட்டும் காசு கொடுத்துரு. உன் பொழப்ப மட்டும் நல்லா பாத்துக்கோ. என் பொழப்புல மண்ணை வாரி போட்டுரு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? கம் டு தி பாயிண்ட். உன்னை நான் என்ன சொன்னேன்? வீடு பார்க்க தானே சொன்னேன். அதானே உன் பிசினஸ். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க. எதுக்கு நீ போய் மகேஷ பார்த்த? நானா போய் அவங்க கிட்ட மாட்டோம்னு இருக்குன்னா விதியா? சரி சொன்னதான் சொன்னேன். டீசென்ட்டா அதான் ரீசன் சொல்ல வேண்டியது தானே. எது குஷி மேட்டர் ரீசனா சொல்லி வச்ச? தபராக்கண்ணே, மகேஷுக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்றது இஷ்டம் இல்ல போல இருக்கு. நீ அவன் கூட அனுசரிச்சு இதே வீட்டு இரண்டா கண்ணு. முடியாது சித்து, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது முடியாது முடியாது. இப்ப எனக்கு வீடு பாப்பியா மாட்டியா? சரிடா கண்ணு, உனக்காக நம்ம சீனியர் அந்த மிஸ் சாண்டியப்பன் கிட்ட இந்த மேட்டரை கொண்டு போய் வைக்கிறேன். ஏதோ மனசு பிரகாரம் நல்லபடியாவே நடக்குமா? மிஸ் சாண்டியப்பன் வாயா வெளியே பாத்துறேன் உன்னை. ஏம்ல இப்படி குரங்கு சரங்க வந்து சொரிஞ்சிக்கிற மாதிரி கத்திட்டு இருக்க? இது ஐபிஎல் மேட்ச் இல்ல, எங்க ஃபேமிலி மேட்டர். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் புள்ள? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் குழந்தைய கஷ்டப்பட்டு இந்த ஆத்துக்கு மருமகளாக்குனா அவளுக்கு யாருன்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்கேன், இந்த சித்தப்பா இருக்கேன். இல்ல என்ற மகன் என்னல பண்ணா சொல்லல, அவனை போய் வெட்டி போட்டு என்னங்க விஷயத்தை கேட்காமலே வெட்ட கிளம்பிட்டேலா? மிஸ்டர் ஆண்டியப்பன், எங்க காலனில ராகவாச்சாரி ஐயங்கார் இருக்கார். அவர் மசாலா வடை மாதிரி பேசிட்டு இருப்பார். ஆனா அவருக்கு அல்ட்ரா மாடர்ன் ஒரு பொண்ணு, 60% வில்லி 40% ஹீரோயினி, ரெண்டு கலந்த கலதியா இறக்குமதி பண்ணிருக்கார். ஃபாரின் ரிட்டர்ன். அதுக்கும் என்ற மருமக தனியா வீடு பார்க்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் ராகவன்? சம்பந்தம் வந்துடக்கூடாதுன்னு தான் என் பொண்ணு பயப்படுறா. அவளோட மாப்பிள்ள கொஞ்சம் விபரீதம் இல்ல விவகாரம். என் பொண்ணு பயப்படுறா. கேட்டியாம்ல? அனாலப்பட்ட விஸ்வாமத்திர மகனாவை பார்த்து ஃபிளாட் ஆகும்போது மகேஷ் பாவம் சின்ன வயசு ஃபிளாட் ஆக மாட்டானா? யார் ஊர்ஜிதம் தரது? நீங்க தருவீங்களா? நீங்க தருவீங்களா? இல்ல நீ போய் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்ல, எனக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துறேன். ஐ லவ் அபி. லவ் அபி. ஐயோ ஏய் நவீன், என்னடா வேலை கிடைக்கலன்னு புதுசா பூ வியாபாரம் பண்றியா? ஏன் பேச மாட்டேன்? அந்த குண்டு பூஷ்ணிகா, ஐம் சாரி, உங்க அத்தை ஊரை விட்டு ஓடிடுச்சா? அதெல்லாம் இல்ல, சொல்றேன் வா. லிசன், சம்திங் இஸ் டெல்லிங் மீ, நீ பாடி ஒரு பெரிய சிங்கர் ஆக போற. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அப்பாவும் அத்தையும் நினைச்சாதான் பயமா இருக்கு. உங்க அத்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்னா உங்க வீட்டுல இன்னொரு லவ் மேரேஜ் நடந்தால் மட்டுமே அவங்க போவாங்க. லவ் மேரேஜா? எங்க வீட்ல யாருமே இல்ல. லவ் பண்ணா நான் தான் பண்ணணும். அப்ப லவ் பண்ணு. யார லவ் பண்றது? என்னதான் உன்னையா? போட்டடா பாரு. ஏய் பப்ளிக். ஃபென்டாஸ்டிக், சூப்பர், வெரி குட். நவீன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து என்ன டூயட்டா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. டே நவீன் ப்ளீஸ், அபி குழந்தை, அவ மனச நீ டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சும்மா என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத ப்ளீஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்க ரெண்டு பேர் நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தானே எனக்கு நல்லா தெரியும். ஆனா உலகம் இதை தப்பா தான் பாக்கும். உலகம் எங்களை தப்பா பாக்கல, நீதான் எங்களை தப்பா பாக்குற. இங்க பாருங்க, உங்க லோகம் ரொம்ப சின்னது. நீங்க விக்கிற பேரிச்சம்பழம் மாதிரி. வீடே ஆபீஸ், ஆபீஸே வீடு. ஆனா நான் அப்படியா? இன்னைக்கு டான் 10 மணிக்கு ஒரு ரிக்ஷா கணக்கு அவன் பொண்டாட்டிக்கு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சேன். டான் 11 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் மொரீஷியஸ் போனோம், அவருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை. நான் தான் சால்வ் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்ப 4 மணிக்கு உங்க பிரச்சனை, தலைவலி பிடிச்ச பிரச்சனை. இதையும் நான் தான் தீர்த்து வைக்கணும். என்ன பண்றது? அப்போ நாரதர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களா? நாரதர்னு இவனை சொல்லாதல. நாரதர் ஏதாவது பண்ணா நன்மையில முடியும்ல, இவன் பண்ணா பிரச்சனை போயிட்டே இருக்கும்ல. வந்துட்டா உங்க புள்ளியாண்டா. வாங்க வாங்க வாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் உட்காருங்கோ. ஓ அம்மா பிள்ளை, அம்மா அண்ணா உட்காருவா. யார் வேற என்னது? வந்தாச்சு நம்ம ஹீரோயின். வாமா உட்காரிச்செல்லாம் வா. ஆமா, இப்ப எதுக்கு இந்த அவசர மாநாடு?